நமஸ்காரம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஐஓஜே தொலைக்காட்சியின் மூலமாக மார்ஸ் மேடை நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற பாடம் படைப்பு. அந்த படைப்பு என்பது கடவுள் படைத்த படைப்புகளுக்கு அவர் கொடுத்த அறிவு. இதை குறித்து நாம் சம்பாஷிக்க இருக்கிறோம். அப்போ இந்த அறிவுகளை எல்லாம் கொண்டிருப்பதிலே அதிகமாய் மேன்மையாய் படைக்கப்பட்ட தம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மனிதனுக்கு 6 அறிவு. அந்த 6ஆம் அறிவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் தான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்றால் பகுத்து அறிவது. இருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா, இப்படியாக நாம் பகுத்து தெரிந்து கொள்வதற்கு பகுத்தறிவு. ஆனால் உலக அளவிலே இன்று நாம் எப்படி சொல்லுகிறோம் என்றால், நாத்திகத்திற்கு பகுத்தறிவு என்று சொல்லுகிறோம். நாத்திகவாதியை பகுத்தறிவாளன் என்று சொல்லுகிறோம். ஒன்று இல்லை என்பதற்கு அறிவு தேவையில்லை. அதோ அங்கே பாருங்கள், அது இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே இருந்தது அங்கே இல்லை என்றால் நாம் அதை காட்டுவதற்கு சரியாக இருக்கும். இல்லாததை அங்கே இல்லை என்று காட்ட முடியாது. இருக்கிறதை காண்பிப்பதற்கு முடியும். ஆகையால் இருப்பதற்குத்தான் பகுத்தறிவு தேவை. இருப்பதை விளக்குவதற்குத்தான் பகுத்தறிவு. இருப்பதை அறிந்து கொள்வதற்குத்தான், இருக்கின்ற வாழுகின்ற உயிரோடு இருக்கின்ற கடவுளை அறிந்து கொள்ளத்தான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அதுதான் ஆன்மீக அறிவு. அந்த ஆன்மீக அறிவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய அறிவு. அப்போ அந்த ஆவிக்குரிய அறிவுக்கு நாம் கடவுளோடு வைத்திருக்கிற உறவு முக்கியமாக இருக்கிறது. அப்போ கடவுள் படைத்த போது இந்த பகுத்தறிவு வரை 6 அறிவை கொடுத்த அந்த மனிதன் மரணத்தை குறித்து பயப்படுகிறான் என்றால் அதற்கு காரணம் கடவுளோடு அவன் வைத்திருக்கிற உறவு விலகி இருக்கிறது. அந்த உறவிலே பிளவு இருக்கிறது. அந்த உறவிலே ஏதோ ஒரு பிரிவு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை படைத்தவர் என்னுடைய கடவுள். அவர் நிச்சயமாய் என்னை காத்துக்கொள்வார், காப்பாற்றுவார் என்று நம்பும்போது, நம்பிக்கையின் அடிப்படையிலே இருக்கும்போது நமக்கு மரண பயம் வருவதில்லை. அந்த மரண பயம் என்பது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வருகிற காரியம். வாழ்வதற்கு அடிப்படை என்னும் போது அதற்கு பிறப்பு. இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலத்தில் இருக்கின்ற வாழ்வு. பிறக்கும் போது பிரிவினை இல்லை. பிறக்கும் போது ஏற்றத்தாழ்வு இல்லை. பிறக்கும் போது பெரியவன் சிறியவன் என்று இல்லை, சாதி இல்லை. ஆனால் இறக்கும் போதுதான் எல்லாம் வந்து விடுகிறது. ஆகையால் கடவுள் அந்த ஜனனத்தை அழகாய்தான் கொடுத்தார். ஆனால் மரணத்தை நெருங்க நெருங்க நாம் தான் பாவத்திற்குள்ளாக விழுகிறோம். பாவம் நமக்கு மரண பயத்தை கொடுக்கிறது. அப்போ இந்த ஜனனம் மரணம் இது எவ்விதமாக இருக்கிறது, அந்த மரணத்திற்கு பின்பு என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா இல்லையா என்பதை குறித்து தான் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது இந்த ஜனனத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் ஒரு எழுதப்பட்ட ஒரு சமஸ்கிருத பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த பாடல் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். இந்த பாடலை எழுதியவர் ஆதிசங்கராச்சாரியார். அந்த ஆதிசங்கரர் இந்த பாடலை இயற்றியுள்ளார். இந்த பாடல் எப்பொழுது எழுதப்பட்டது என்றால், அவர் க்ஷேத்ராடனம் என்று சொல்வார்களே, புனித யாத்திரை. அந்த புனித யாத்திரையாக அவர் காசிக்கு சென்றபோது, வாரணாசிக்கு சென்றபோது அங்கே ஒரு முதியவர் சமஸ்கிருதத்தின் இலக்கணத்தை பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார், பயிற்சி செய்து கொண்டிருந்தார், அதை படித்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படி பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது அதை பார்த்த ஆதிசங்கரர், மதிகேடனே மூடனே, அதாவது மனிதனை பார்த்து பாடுவதாக எழுதப்பட்ட ஒரு பாடல். மூடனே, நீ உன்னுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ள பாடிக்கொண்டிருக்கிறாய். அறிவை கொடுத்த படைப்பாளரை பாடு. உன்னை படைத்தவரை நீ பாடு.
அவரை பாடுவதை விட்டு உன் அறிவை பெற்றுக்கொள்வதை குறித்து பாடாதே என்று சொல்லுவதாய் இந்த பாடல். இந்த பாடலின் முடிவிலே ஒரு கேள்வி, இந்த பாடலின் முடிவிலே ஒரு விண்ணப்பம், இந்த பாடலின் முடிவிலே ஒரு ஜெபம். அதற்கு பதிலளித்தவர் யார்? அந்த கேள்விக்கு பதிலளிக்க என்ன பஜகோவிந்தம் என்று பாடப்பட்டது என்று யோசிக்கிறீர்களா? முதலில் கோவிந்தன் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கோவிந்தன். கோ என்றால் பசு, விந்தை என்றால் தேடுவது, இன் சர்ச், சர்ச்சிங், ஃபைண்டிங். பசுவை தேடியவர் என்பதுதான் அந்த கோவிந்தன். கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்லுவார்கள். அதை கோபாலன் என்று சொன்னாலும் கிருஷ்ணர். அது ஏனென்றால் பாலன் என்றால் சிறியவன், கோ என்றால் பசு, அந்த பசு மாட்டை ஓட்டிச் சென்ற இடைச்சிறுவன் என்பதனால் அது கோபாலன். பசுவை தேடியவர் கிருஷ்ணர், தொலைந்து போன ஆட்டை தேடியவர் கிறிஸ்து. ஆகையால் கிருஷ்ணனும் கிறிஸ்துவும் ஒன்று என்று நான் சொல்ல வரவில்லை. இங்கே கடவுளின் குணாதிசயங்களை பற்றி சொல்லும்போது அந்த பெயர்கள், கடவுளுக்கு வைக்கப்பட்ட காரண பெயர், அந்த காரணத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ அந்த பெயர்கள் இரண்டாக சொல்லப்படுகிறது. எடுகுறி பெயர், காரண பெயர். காரணம் இல்லாமல் வைக்கின்ற பெயர் எடுகுறி பெயர், காரணத்துடன் வைப்பது காரண பெயர். அதை தான் கடவுள்களுக்கு வைக்கப்பட்ட எல்லா பெயரும் காரண பெயர்கள். அந்த காரண பெயர் பார்க்கும்போது அந்த காரணம், அந்த பெயர் காரணம் எந்த கடவுளுக்கு பொருந்துகிறது என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். அப்போ இந்த கோவிந்தனை பற்றி பாடிய இந்த பஜகோவிந்தம் என்று, பஜ என்றால் பாடல், பஜனை. அப்போ அந்த கோவிந்தனை பற்றி பாடியதில் அதில் மூடமதே என்று முடிகிறது. அதான் மூடனே, அறிவிலியே, மதியேடனே, இப்படி இருக்கிறாயே, நீ கடவுளை பற்றி பாடு என்று சொல்லி பாடுவதாக பாடிய இந்த பாடல். இந்த பாடலின் வரிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. முராரே என்றால் மரணத்தை வென்றவனே. அப்போ இந்த பாடலுக்கான விளக்கம் என்று பார்க்கும்போது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து மீண்டும் தாயின் கர்ப்பத்தில் உற்பவிக்கும் இந்த லௌகீக பிரயாணம் கடினம். மரணத்தை வென்றவனே, உன் கிருபையினால் என்னை காப்பாற்று. கிருபை என்றாலே கடவுளுக்கு கிருபை மாத்திரமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்லுகிறது, வேதாகமும் சொல்லுகிறது. அப்போ அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யமாய் இருக்கின்ற அந்த கடவுள், அவர் மரணத்தை வென்றவராக இருக்க வேண்டும். மரணத்தை வென்றவர் என்று பார்க்கும்போது இன்று கிபி என்று நாம் சொல்லுகிறோமே, கிறிஸ்துவுக்கு பின். அந்த கிறிஸ்துவுக்கு பின் என்றாலே கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின். அந்த மரணம் எதற்கு என்றால் இந்த உலகத்தின் பாவத்தை அவர் மன்னித்ததற்கு பின், இந்த உலகத்தின் பாவத்தை கழுவியதற்கு பின், அந்த கிபி. அப்போ அவருடைய மரணம் எதற்காக என்பதை பார்க்கிறோம். அந்த மரணத்தை வென்றார் என்பது அவரது உயிர்த்தெழுதலில் நமக்கு விளங்குகிறது. அப்போ உயிர்த்தெழுந்த கடவுள் அவர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். மரணத்தை வென்றவனே, உன் கிருபையால் என்னை காப்பாற்று என்றால் அவர் எப்படி காப்பாற்றுகிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் நீ என்னுடைய பிதாவினிடத்திற்கு வர முடியாது, அதாவது பரலோகத்திற்கு வர முடியாது, முக்தி அடைய முடியாது, என்று மோட்சம் பெற முடியாது என்பதை அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பாடலின் முடிவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையளித்தவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் பாடலின் முதலில் வருகின்ற வரிகள் என்னவாய் சொல்லுகிறது என்றால், மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து. அந்த மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து என்று ஒன்று கிடையாது. ஏனென்றால் மறுபிறப்பு என்பது கிறித்தவர்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. ஏனென்றால் வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, இங்கே பிறப்பு என்பது ஒன்று. ஒரு முறை பிறந்தால் இருமுறை மரணம், இருமுறை பிறந்தால் ஒரு முறை மரணம். ஒரு முறை பிறந்தால் என்றால்
வெறும் தாயின் கர்ப்பத்திலே உற்பவித்து இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோமே, அந்த லௌகிக ஜனனம், அந்த பிறப்பு ஒரு முறை பிறப்பது. இருமுறை பிறப்பது என்றால் மீண்டும் கடவுளை பற்றி கொண்டு, கடவுள் யார் என்று தெரிந்து கொண்டு, உண்மையான கடவுளை ஏற்றுக்கொண்டு, பாவத்திலிருந்து விலகி பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு வாழத் தொடங்குகிறோமே, அந்த புதிய வாழ்க்கை, புது சிருஷ்டியாக மாறுகிறோமே, born again என்று சொல்லுகிறோமே, அது இரண்டாவது பிறப்பு. ஒரு மரணம் என்றால் இந்த உலகத்திலே நாம் பிறந்து சரீர பிரகாரமாக மரிப்பது, இந்த உடல் மரிப்பது முதல் மரணம். இரண்டாவது மரணம் என்பது பாவத்திற்கு மரிப்பது, கொடூரமான மரணம், நரகத்தில் கொடுக்கப்படுகிற மரணம். இந்த ஒரு முறை பிறந்தால் நமக்கு 2 மரணம், ஒன்று உலக மரணம், இன்னொன்று நரக மரணம். ஆனால் இரண்டாவது முறை பிறந்து விட்டோம் என்றால் ஒரே ஒரு மரணம், அந்த உலக மரணம், நரகத்தின் மரணம் இல்லை. ஆகையால் பிறப்பு என்பது ஒன்றுதான் என்பதை நாம் பார்க்கிறோம். சைவ சித்தாந்த இலக்கியம் என்ன சொல்லுகிறது? திருவுந்தியார் பாடலிலே கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பர. கண்டம் என்றால் மரணம், கண்டத்தை கொண்டு கர்மம், கர்மம் என்றால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியவர், உலகத்தின் பாவத்தை போக்கியவர். இந்த உலகத்தின் பாவத்திற்காக அவர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானவர். கண்டம் மரணத்தை கொண்டு, கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார். இந்த பிண்டம், சரீரம், உடல், இந்த மனித அவதாரம் என்பது அவருக்கு இனி இல்லை. பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற, உள் தீ பர. உந்தி பர என்றால் எம்பி குதித்து எழுந்து பாடு என்றும் அர்த்தம். அப்போ அந்த திருவுந்தியார் பாடலிலே தெளிவாக சொல்லப்படுகிறது, கடவுள் மீண்டும் மனிதனாக பிறக்கப் போவதில்லை. கடவுளே மீண்டும் பிறக்கப் போவதில்லை என்றால் மனிதன் நிச்சயமாக மீண்டும் பிறக்கப் போவதில்லை. ஒரே ஒரு பிறப்பு, ஒரே ஒரு மரணம். ஆனால் அதை நம் பாவத்தினால் இரண்டாவது மரணத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறோம். அலட்சியப்படுத்துவதனால் இரண்டாவது பிறப்பையும் நாம் இழந்து விடுகிறோம். அதை தான் கிறித்தவம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் பிறந்து விடு, இரண்டாவது மரணத்தை தவிர்த்து விடு. இன்னொரு பாடல் சிவவாக்கியர் எழுதிய சித்தர் பாடல். அந்த பாடல் எப்படி சொல்லுகிறது என்றால், கறந்த பால் முலை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசையும் உயிர்களும் உட்புகா, உதிர்ந்த காயும் உதிர்ந்த பூவும் மீண்டும் மரம் புகா, இறந்த மானிடர் இனி பிறப்பது இல்லை இல்லை இல்லையே. இந்த சிவவாக்கியர் பாடலிலும் மீண்டும் மனிதனுக்கு பிறப்பில்லை என்று நான் வேதாகமத்திலிருந்து சொல்லவில்லை, சித்தர் இலக்கியத்திலும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். அந்த பாடலின் விளக்கம் என்ன என்பதை நாம் மீண்டும் மாஸ் மேடை நிகழ்ச்சியிலே மீண்டும் பேசலாம்.